பெருமாள் சொன்னார் 8 அங்கங்களோட தியானம் பண்ணுனார். அம்பரீஷன் பார்த்தான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் பின்னாடி வரவா எளிமையா உன்னை தியானிப்பதற்கு வழிபடுவதற்கு வழி கேட்டா நீ அஷ்டாங்க பக்தி யோகத்தெல்லாம் சொல்றியேன்னா. பெருமாள் சொன்னார், கஷ்டமான வழியை சொல்லிட்டு எளிமையான வழியை சொன்னாதான்டா அந்த எளிய வழியின் பெருமை தெரியும்னார். நேரா எளிமையான வழியை சொல்லிட்டா இவ்வளவுதானாம்பான். கஷ்டமான வழியை சொல்லிட்டு அந்த கஷ்டமான வழியின் பலனை நீ இதன் மூலம் பெறலாம்னு சொல்லி எளிய வழியை சொல்லணும். அது என்ன எளிய வழினா, பெருமாள் சொல்றார் அம்பரீஷன்ட்ட, சுவர்ண ரஜதாத்யஸ்துவம் ஷைல மிருத்தாரு லேகஜாம் பூஜாம் அகர்கை விவிதைகி சம்பூஜயச்ச பார்த்திவா. ஒண்ணுமில்லப்பா, என்னுடைய ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்து அந்த விக்கிரகத்தில் உள்ள எனக்கு திருவாராதனை பண்ணு, சமாதியில என்ன தியானிக்கும் போது எந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த திருமேனியில பூஜை பண்ணும் போதும் அதே ஆனந்தம் கிடைக்கும். அந்த கிரேட்னஸ் நமக்கு தெரியறது இல்ல. கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கும் போது கலை நுட்பத்தை ரசிக்கிறேன்னு சொல்லி சேவிச்சுட்டு வரவாள்லாம் இருக்கா, அது இல்ல. பகவானுடைய குணானுபவம். பெருமாள் நேரா வந்து அந்த விக்கிரக வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அம்பரீஷனுக்கு சொல்றார், நீ தங்கத்துல வேணாலும் பண்ணு, வெள்ளியில வேணாலும் பண்ணு, கல்லுல பண்ணு, மண்ணுல பண்ணு, அல்லது மரத்துல வேணாலும் பண்ணு, நீ எதுல என் விக்கிரகம் பண்ணாலும் நானே அதிலே குடியிருப்பேன். பகவான் சொன்ன வார்த்தை. அதனாலதான் கோவில்ல விக்கிரகம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியீடு, சிம்பல் கிடையவே கிடையாது. நம்மை காக்க எப்படி ராமனாக, கண்ணனாக, நரசிம்மனாக பெருமாள் அவதாரம் எடுத்தாரோ அதே போல நம்மை காக்க ரங்கநாதனா, பார்த்தசாரதியா, வரதராஜனாக, ஆறாவதாழ்வானாக பெருமாள் எடுத்து வந்த அவதாரம். அதாவது நாம ஏதோ நாம வடித்த விக்கிரகம் நினைக்கிறோம். ஆனா முறைப்படி மந்திரங்கள் சொல்லி பெருமாளை அந்த விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணிட்டா வைகுண்டத்தில் உள்ள தன் திருமேனியோடு இந்த விக்கிரகத்துல வந்து பெருமாள் கலந்துடுவார். அதுக்கப்புறம் அதுல பெருமாள் மட்டும்தான் இருப்பார், விக்கிரகம் இருக்காது. எதை போலன்னா, ஒரு படி தண்ணீர்ல 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? இது நம்ம வீட்டு பால்காரர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு படி தண்ணீர்ல 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? 25 படி பால் தான் கிடைக்கும். அது போல நாம் வடித்த விக்கிரகம் ஒரு படி தண்ணீரை போல, பெருமாள் திருமேனி 24 படி பாலை போல. அந்த திருமேனியோடு இதுக்குள்ள வந்து அவர் கலந்துட்டார்னா அங்க பால் தான் இருக்குமே ஒழிய தண்ணீர் இருக்காது. அதனால அது சாட்சாத் பகவானுடைய திருமேனி.